துது தும்பு தும்பு துத்து துத்து துந்து தும்பு 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 கதுத்த மத்தான் தொதுக்கு வச்சான் தும்பு தும்பு தூத்திக்கு துப்பு துத்திக்கு மம்மா தும்பு 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 துப்பு தும்பு தொந்தோதோ தொந்தோந்தோ தொம்போது தொம்போதோ தொந்தோதோ தொம்போது தும்புதோதோ தும்பு தோதோ தொதுக்கு வத்தா தும்புது தும்பு தந்த துமுக்கு தக்கும் தடுத்த மத்தா கந்தத்தான எதுக்கு வச்சான் தும். ஒன்றிய தலைவர் அப்படியே போய்கிட்டே இருக்காரு. எல்லாம் அப்படியே சுற்றி பார்க்காரு. அதனால் இங்கே சாமி நம்மகிட்ட கிடையாது. அடுத்தாப்பில் எல்லா மத தெய்வ வாக்கு, அந்த வாக்கில் நான் புத்தி சுகம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து கார்பரண்ட் கொடுத்து தைரியமாக வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐயா இன்னும் ஏகப்பட்ட பதவிகள் எல்லாமே இருக்குது. அந்த பதவிகள்லாம் அதெல்லாம் பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாயா, நம்ம கண்ணுக்கு பின்னாடி என்னமோ நடந்துட்டு போகுது, இப்போ எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, ரைட்டு, ஓகே. பதவின்னு எடுத்துக்கிட்டால் நிறையா வரும், மேலிடம் எடுத்துக்கிட்டால் நிறையா வரும். அதில் எல்லாம் சம்பாத்தியம் பண்ணால் தான் வாழ்வாங்க தவிர, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அந்த ஸ்டாப்பிங்குள்ளே நம்ம போகவே கூடாது அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, அடுத்த கட்டம் என்ன? ஐயா, அந்த கலைத்தாயி கலை அருள் எல்லா படித்த மாணவர்களுக்கும் கலை அப்படி இருக்குது, நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிங்க, வாத்தியார் வேலை வாங்கி கொடுங்க, டீச்சர் வேலை வாங்கி கொடுங்க, ஊர் பாதுகாப்பாளர் படை வீரர் மாதிரி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வேலைகளை வாங்கி கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணி நம்ம ஊரில் வேலை பார்க்கட்டும். அவங்க கொடுத்த தானியத்தை அப்படியே வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கட்டும். இங்கெல்லாம் வேலை பார்த்தா தானியம் கொடுப்பாங்க. அந்த காலத்து உள்ள கதையை உங்கள் மத்தியில் இப்போ நான் பேசுகிறேன். அதனால் அப்படியே செயல்படுவோம். அப்போ 200 டாக்டரு திருப்பூருக்கு வந்திருக்காப்புல. அப்பா, ஒரு பைத்தியத்தை யூஸ் பண்ணி அது கவிஞர் புலவருன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு புலவருக்கு நான் ஏற்பாடு பண்ணணும். அதனால் இங்கே ஏற்கனவே கல்யாணம் அதெல்லாம் போன கதையில் போன ஜென்மத்தில் நான் பேசியிருப்பேன். ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஜென்மத்தில் இப்படி இதுகள்லாம் நம்ம ரெடி பண்ணி வாழ வச்சா திருப்பி அது கெட்ட எண்ணத்துக்கு போகுது அப்படின்னு 200 டாக்டர்கிட்ட ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு பைத்தியத்தை ரெடி பண்ணணும். சரி, ரெடி பண்ணுங்க, அவன் மூலியமாக என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். எல்லாம் பார்க்குறது எங்களுடைய வேலை தானே. ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் அப்படியே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. சரி, ரைட்டு, ஓகே. நான் மீண்டும் அப்போ விவசாயம் நாங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கார்பரண்ட்டு அப்படியே கட்டையில் ஏறு உழுவு மாதிரி செதுக்குனாங்க. அது வயலில் நல்லா உழுதுணும். உழுது அப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த விவசாய ஆராய்ச்சியை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயா. சரி, அதை நல்ல முறையில் கண்டுபிடிங்க. அதனால் அந்த ஊருக்கு விளக்கு வச்சு நம்ம கல் செதுக்குத சிற்பி செதுக்கி விட்டாங்கள்ல, அது ரவுண்டு சுற்றி அதில் வேப்ப மரத்து எண்ணெயை மட்டும் நீங்கள் ஊற்றுங்க, தேங்காய் எண்ணெய் மற்ற எண்ணெயெல்லாம் நீங்கள் ஊற்றாதங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரியா, ஊருக்கு அவுட்டோர்லாம் அது சிற்பிக்காரங்க அடித்து கல் சோதி லைட்டு கப்பன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மூலியமாக அந்த ஊருக்கு எல்லா ஊருக்கும் வெளிச்சம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதோடு எனது பேச்சை நான் முடித்து கொள்கிறேன். என்றும் வாழ்வேன், உங்களோடு வாழ்வேன். இது 35வது தலைமுறை ஜென்ரேஷன். புரியாத புதிர், புரியாத புதிர், தெரியாத கதைகள் எல்லாம் மனக்கற்பனை மாயை. இதோடு நான் உங்களோடும் இருந்து பேச்சை முடித்து கொள்கிறேன். 35வது முறையில் ஜென்ரேஷனில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த தலைமுறையில் ஜென்ரேஷனில் உங்கள்கிட்ட பேசுவேன். என்னையை பொறுத்தளவு
நம்ம ஊரை பொறுத்தளவு நல்ல கொள்கையோடு விதிமுறைகளை பயன்படுத்தி கைப்பற்றி நாம் செயல்பட வேண்டும். நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும். வணக்கங்க. உங்களோட அடுத்தடுத்து பேசிகிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமாக, குறிப்பாக மகிழ்ச்சியாக இருக்குது. வணக்கம்.